என்னவா இருக்கும்? சரி போ. அத்தானை எங்க இவ தனியா கூட்டிட்டு போறா? மொத்தமா அம்மாவை மறைஞ்சுக்க சொல்லிட்டு அசினா ஆண்டியை கூட்டிட்டு வாங்க. சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன். அசினா வாங்க, பூஜை ஆரம்பிக்க போறாங்களாம். ஜனாமா கூப்பிடுறாங்க. பூஜையா? என்ன பூஜை? தாலி பூஜைமா. எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது முத்து. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா ஆரத்தி காட்டுற விஷயம்தான். நீங்க வரலனா டவுட் வந்துரும்ல. வாங்க போலாம். ஐயோ, நீங்க தைரியமா போயிட்டு வாங்க, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. போங்க. எனக்கு உண்மையாவே எதுவும் தெரியாது. தைரியமா போங்க. அதான் முத்தமா இருக்காங்கல்ல. வாங்க போலாம். முத்து கூட்டிட்டு போ. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமஹி மேம் வந்துட்டாங்க. என்ன தமிழம்மா, எவ்வளவு முக்கியமான பூஜை நடந்துட்டு இருக்கு, நீங்க பாட்டுக்கு கிச்சன்ல இருக்கீங்க. அது கிச்சன்ல ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அதான். எந்த வேலையும் நீங்க செய்ய வேண்டாம். இது உங்க வீட்டு ஃபங்க்ஷன், நீங்க முன்னாடி நிக்கணும்ல. ஐயரே, அம்மா இவங்களும் என் சொந்தம் தான். அப்படியா? இவங்களையும் ஆரத்தி எடுக்க சொல்லுங்க. இந்தாங்கம்மா, ஆரத்தி எடுக்கும். ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. என்னம்மா கீழே வச்சுட்டேல்? ஆரத்தியை காட்டுங்கோ. ஆரத்தி காட்ட சொன்னீங்க, நான் காட்டிட்டேன். ஆரத்தின்னா சுத்தணும்மா. என்ன இது? இவங்க இதுக்கு முன்னாடி பூஜையே பண்ணாத மாதிரி தெரியுது. என்னம்மா, கிராமத்துக்காரங்க என்னமோ அது இதெல்லாம் சொன்னீங்க, ஒரு ஆரத்தி எடுக்க தெரியல, லெஃப்ட் ஹேண்ட்ல சுத்துறீங்க. அதானே. அது எனக்கு இந்த மாதிரி தாலி பூஜையெல்லாம் பண்ணி பழக்கம் இல்ல, அதனால கொஞ்சம் குழம்பி போயிட்டேன். எங்க ஊர்ல அப்படியே நேரடியா கல்யாணம் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. பூஜையை எப்படி வேணாலும் பண்ணலாம், அதுல தப்பில்ல. மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். உங்களை மாதிரி ஒரு ஆள் வீட்ல இருக்கும்போது வீட்ல ஏதாவது வைக்க முடியுமா சார்? நீங்க ஜனாமா ரூமுக்கு போய் நகையை மாத்தி வைக்க முடியும்னா அதே நகைய உங்க ரூம்ல இருந்து மாத்தி வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க? சொல்லுங்க சார். ஏய், என்ன ரொம்ப பேசுற? சார் சத்தம் போடாதீங்க சார், அப்புறம் ஏன்னு கேட்பாங்க, அதுக்கு நான் தான் பதில் சொல்லணும். தெளிவான பதில சொல்லுவேன், ஏன்னா என்கிட்ட அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு. அதெல்லாம் கொண்டு போய் ஜனாமா கிட்ட சொன்னேன்னு வைங்க, இந்த ஃபங்க்ஷனோட உங்க கதையும் முடிஞ்சிடும். சைலண்டா சிரிச்சுக்கிட்டே பேசுங்க பாப்போம். என்ன தமிழ்? ஒண்ணு இல்ல ஜனமா, சும்மா சார் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். திருடனுக்கு தேள் போட்ட மாதிரி சைலண்டா இருக்கணும். இனிமே இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலையெல்லாம் பண்ணாதீங்க சார். நான் இருக்கிற வரைக்கும் ஜனமாவை உங்களால தலைகுனிய வைக்கவே முடியாது. அப்புறம் இதெல்லாம் தாத்தா காலத்து டெக்னிக். ஏதாவது பண்றதா இருந்தா கொஞ்சம் புதுசா தான் ட்ரை பண்ணுங்களேன், அப்பதான் எனக்கு கொஞ்சம் டஃபா இருக்கும். தத்புருஷாய வித்மகே தேவரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரச்சோதயாத் ஸ்வாஹா. என்ன சார், எவ்வளவு நேரம் தான் சார் இப்படியே கை வச்சிட்டு இருப்பீங்க? எல்லார்கிட்டையும் கொண்டு போய் ஆசீர்வாதம் வாங்கணும், சீக்கிரம் தொட்டு கும்பிடுங்க.
சார் யாரு போற போக்க பார்த்தா தாலியை எடுத்து கட்டிடுவோம் போலயே. டேய் சும்மா நடக்கட்டும் ஜாலிதான். எல்லா பொண்ணு மாப்பிளையும் மாலையை மாத்திக்குங்க. அம்மா எல்லாருக்கும் மாங்கல்யத்தை நீங்களே உங்க கையில எடுத்து கொடுங்க. கெட்டிபலம் மாங்கல்யம் தந்துநானேனா மம ஜீவன ஹேதுனா. நிறுத்துங்க.